இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, கிரிக்கெட்டை ஈஸியான கேமா மாத்துறதுக்கு, ஈஸியா வின் பண்றதுக்கு ஒரு 4 ரூல்ஸ் சொல்லி தர போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதுக்கு நான் வர சொன்னீங்க? நான் சொல்ற விதிகளை ஃபாலோ பண்ணா கிரிக்கெட் ஒரு அருமையான விஷயம். ஈஸியா எல்லா மேட்சும் ஜெயிக்கலாம். அது எப்படி கிரிக்கெட் ஈஸியான விஷயம் சொல்றீங்க? மொத்தம் கிரிக்கெட்ல ஈஸியா ஜெயிக்கணும்னா 4 ரூல்ஸ் இருக்கு. அப்படி என்ன ரூல்ஸ் இருக்கு? ரூல் நம்பர் 1, நம்மளை விட பெரிய டீம்கிட்ட மேட்ச் கேட்கவே கூடாது. அப்படி நம்மளை விட பெரிய டீம்ல நீங்க மேட்ச் கேட்டீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க, மன உளைச்சலாகும், அடுத்த வர விளையாட வர மாட்டீங்க. இதுதான் ரூல் நம்பர் 1. அப்ப ரூல் நம்பர் 2? ரூல் நம்பர் 2, நம்ம ஆப்போனன்ட் விளையாட வரும்போது அவனால எவ்வளவு அமௌண்ட் பெட்டா கொடுக்க முடியும்னு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். நீங்களா முடிவு பண்ணி எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு நல்ல பிளேயரை கூப்பிட்டு வருவான். அவன் ஒரு நல்ல பிளேயரை கூப்பிட்டு வந்தா நம்மள முடிச்சு விட்டுருவான். நம்ம கிட்ட தண்ணி கணக்கே காசு கிடையாது, அவனுக்கு 1000 2000 கொடுக்க முடியாது. கரெக்ட். ஆமா. இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3? ரூல் நம்பர் 3, நம்ம எந்த பிளேயரும் ஸ்லெட்ஜிங் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே இப்ப கிரிக்கெட் பார்த்து பழகிட்டாங்க. நீங்க ஸ்லெட்ஜிங் பண்ணீங்கன்னா திருப்பி அவங்களும் ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு பிரஷர் போட்டா அவனுக்கு ஆடிடுவானுங்க. ஆனா அவனுக்கு திருப்பி நம்மளுக்கு பிரஷர் போட்டா நம்ம பவுலருக்கும் கை வராது, பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங் வராது. சோ நம்ம டீமை பத்தி புரிஞ்சுக்கோங்க, யாரும் யாரையும் ஸ்லெட்ஜிங் பண்ண கூடாது. அடுத்து ரூல் நம்பர் 4, எந்த ஒரு பிரச்சனையில எப்படி ஒரு தோக்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு சரண்டர் ஆயிரணும். எப்படி சரண்டர் ஆயிரீங்கன்னா, நம்ம டீம்ல வயசான பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, தோக்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கை வலி, கால் வலி, இல்ல நெஞ்சு வலின்னு கூட படுத்துருங்க. உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மேட்சை கேன்சல் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? இது ஒரு டீம், இவரு ஒரு கேப்டன். இதுக்கு வாங்க போலாம். இருக்கும் போல. இல்ல மொத்தமாவே 4 ரூல் தான். இந்த 4 ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கிரிக்கெட் ஒரு அருமையான விஷயம். நாளைக்கு காலையில இதே இடத்துல 6 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட். நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு டீம். புரிஞ்சுதா? நாளைக்கு பாப்போம். பாய்.